சபாநாயகருக்கான மாண்பை குறைக்கும் வகையில் ஓம் பிர்லா நடந்து கொண்டதாக காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அவருடன் நமது செய்தியாளர் வசந்தி நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். சார், இன்று சபாநாயகர் காங்கிரஸில் இருக்கக்கூடிய எமர்ஜென்சி பீரியடை குறித்து கடுமையாக விமர்சனம் செய்திருக்கார். அதை தொடர்ந்து நாடாளுமன்றத்திலையும் பாஜக எம்பிக்கள் அமைச்சர்கள் திரண்டு போராட்டம் நடத்தியிருக்காங்க. இது குறித்து காங்கிரஸ் தரப்புலேருந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பாராளுமன்றத்தில் சபாநாயகர் தேர்தலுக்கு பின்னாலே அவரை வாழ்த்தி பேசும் பொழுதும் சரி, அவருக்கு நன்றி சொல்லி சொல்லும் பொழுது மிகவும் பண்போடு எதிர்க்கட்சிகள் அனைத்தும் ராகுல் காந்தி அவர்கள் தொடங்கி திரு அகிலேஷ் யாதவ் அவர்களும் திரு டிஆர் பால் அவர்களும் பேசிய பேச்சுக்கள் அனைத்தும் நாம் அனைவரும் பார்த்ததே மிகவும் பண்போடு நடந்து கொண்டோம். அதேபோல் அண்ணன் திருமா அவர்கள் பேசும்பொழுது அவர்கள் மைக்கை பழையபடி மைக்கை அவர்கள் சுவிட்ச் ஆஃப் செய்ததை நாம் பார்க்க முடிந்தது. அவர் சபாநாயகரை பொறுத்த மட்டிலே இன்னும் அவர் ஒரு பாஜகக்காரராக செயல்படுகிறார் என்பது அப்பொழுது புரிபட்டது. அதற்கு பின்னாலே அவர் கொண்டு வந்த தீர்மானம் என்பது மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயமாக இருந்தது. ஒரு பாஜக பிரமுகர் எப்படி பேசுவாரோ அதே போல் சபாநாயகர் இருக்கையிலிருந்து திரு ஓம் பிர்லா அவர்கள் பேசியது என்பது சபாநாயகருக்கான மாண்பை குறைப்பதாக அமைந்திருக்கிறது. எதிர்க்கட்சிகள் அனைத்தும் மிகவும் வருத்தத்தோடு இந்த நிகழ்ச்சியை காண முடிந்தது. எதிர்ப்பு தெரிவித்தோம். இந்தியா கூட்டணியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் இப்படி நடுநிலையோடு செயல்பட வேண்டும் சபாநாயகர் என்று எதிர்ப்பு தெரிவித்தோம். ஆனால் அவர் அதை ஒருதலை பட்சமாக சபாநாயகர் அவர்கள் நடந்து கொண்டது பாராளுமன்ற ஜனநாயகத்திற்கு வருகின்ற 18வது லோக்சபாவிலே எப்படி மக்களவையிலே எப்படி அவர்கள் ஒருதலை பட்சமாகவும் எப்படி 17வது மக்களவையிலே ஜனநாயகத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை தொடர்ந்து செய்தார்களோ அதை போலத்தான் செய்ய இருக்கிறார்கள் என்பது மிக தெளிவாக இப்பொழுது தெரிகிறது. இன்று சபாநாயகர் தேர்தல் நடைபெறும்னு எல்லாருமே உற்று நோக்கிட்டு இருந்தோம். ஆனால் அந்த தேர்தல் நடக்காமல் உடனடியே குரல் வாக்கு எடுப்பு மூலமாக தேர்ந்தெடுத்திருக்காங்க. இதை எப்படி நீங்கள் எதிர்க்கட்சிகளாக பார்க்குறீங்க? எங்களை பொறுத்த மட்டும் இந்தியா கூட்டணியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே இந்த சபாநாயகர் தேர்தல் என்பதும் சபாநாயகரை தேர்வு செய்வதும் ஒருமுகத்தோடு நடக்க வேண்டும். அனைவரும் சேர்ந்து ஒருங்கிணைந்து செய்ய வேண்டும். பாராளுமன்றத்துடைய நடைமுறையும் வழக்கமும் என்னவாக இருந்திருக்கிறது என்றால், சபாநாயகர் ஆளுங்கட்சியை சார்ந்தவராகவும் துணை சபாநாயகர் எதிர்க்கட்சியாகவும் இருந்திருக்கிறார்கள். அதையே செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருந்தோம். அதை அவர்கள் அதை பற்றி எந்த வாக்குறுதியும் கொடுக்காதனுடைய விளைவாக கடைசியாக தேர்தல் திணிக்கப்பட்டது இந்தியா கூட்டணியின் பால். நேற்று இரவு இந்தியா கூட்டணியுடைய தலைவர்களுடைய கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது, நாம் இந்த எதிர்ப்பை தெரிவிப்பதற்காக தேர்தலில் இதில் திரு சுரேஷ் அவர்களை வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறோம் என்று. எங்களை பொறுத்த மட்டும் நாங்கள் காட்ட வேண்டிய எதிர்ப்பை காட்டிவிட்டோம். ஆனால் சபாநாயகருக்கான பொறுப்பில் அமரப்போவரை தேர்தலில் தோற்கடித்து வெற்றி பெற வைக்க வேண்டும் அல்லது அவரை குறைந்த வாக்குகளை வெற்றி செய்ய வேண்டும் என்றெல்லாம் எண்ணம் எங்களுக்கு இல்லை. ஏனென்றால் பாராளுமன்ற மாண்பு குறையக்கூடாது என்று நினைத்து இன்று ஒருதலை பட்சமாக எதுவும் நடக்காமல் குரல் வாக்கெடுப்பிலே அதை வெற்றி பெற்றார் திரு ஓம் பிர்லா அவர்கள். ஆனால் அவர்களுடைய போக்கு என்பது அந்த வெற்றிக்கு பின்னாலே போக்கு என்பது மாறி இருக்கிறது. அவர்கள் இன்னும் மாறவில்லை. அவர்கள் இன்னும் ஆர்எஸ்எஸ்காரர்களைப் போலத்தான் சிந்திக்கிறார்கள். இன்னும் ஜனநாயகத்தை குளிதோண்டி புதைப்பதிலும் அரசியலமைப்பு ஒவ்வொரு விதத்திலும் அரசியலமைப்பை குளிதோண்டி புதைப்பதிலும் தான் அவர்களுடைய எண்ணம் இருக்கிறதே ஒழிய ஒருங்கிணைந்து பாராளுமன்றத்தை நடத்துவதற்கோ ஆளுங்கட்சி எதிர்க்கட்சிகளோடு சேர்ந்து சிறிய கட்சிகளுக்கு பேசுவதற்கு வாய்ப்பளிப்பதற்கோ அவர்களுக்கு எண்ணமில்லை என்பது இன்று தெளிவாக தெரிந்திருக்கிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ இந்த துணை சபாநாயகர் அப்படின்றது கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்க பாஜக திட்டமிட்டு இருக்கிறதா, இல்லை அந்த துணை சபாநாயகரே இல்லாமல் இந்த முறையும் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இவர்களை பொறுத்த மட்டும் கடந்த முறை இவர்களுடைய எந்த மாற்றமும் இல்லை. இன்று நடந்தது ஒன்று தெரிகிறது என்னென்னா, இவர்களை பொறுத்த மட்டும் இவர்களிடம் பாராளுமன்ற மரபு எப்படி திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் கடைபிடித்தாரோ, அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்திருக்கிறார். 3 நாடாளுமன்றத்திலே அவர் பிரதமராக இருந்திருக்கிறார். அப்பொழுதெல்லாம் சபாநாயகர் அவர்களுடைய ஆளுங்கட்சிக்கு கூட்டணியில் இருந்தும் எதிர்க்கட்சி கூட்டணிக்கு துணை சபாநாயகரும் கொடுக்கப்பட்டது. அதற்கு பின்னால் திரு மன்மோகன் சிங் அவர்களுடைய அரசு இருக்கும் பொழுதும் இதே தான் பிஜேபியினுடைய மூத்த உறுப்பினர்கள் தான் துணை சபாநாயகராக இருந்திருக்கிறார்கள்.
ஆனால் அந்த மரபுகள் அனைத்தும் இப்பொழுது மோடி அமித்ஷா அரசிலே உடைத்து நொறுக்கப்பட்டிருக்கின்றன. மரபுகளை தூக்கி எறிந்துவிட்டு இவர்களாக புதிதாக ஒரு பாரபட்சமான ஒரு முறையை கையாளுகிறார்கள். எப்படி 16வது 17வது லோக்சபாவில் நடத்தினார்களோ அதே போலவே தான் 18 நடப்பார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இப்போ 2 அல்லது 3ஆம் தேதி வந்து பிரதமர் ஒரு அவையில் பேசுறதுக்காக இருக்கிறார். எதை குறித்து அவர் விளக்கம் தர வேண்டும், எதை குறித்து பேசணும் என்று எதிர்க்கட்சிகள் விருப்பப்படுறீங்க? எதிர்க்கட்சிகளை பொறுத்த மட்டிலே இந்த தேர்தலிலே மக்கள் மிக தெளிவாக ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். இவர்களுடைய வெறுப்பு அரசியலுக்கு, இவர்களுடைய பிரிவினை அரசியலுக்கு, இவர்களுடைய பொருளாதார வகையிலே திரு அதானிக்காக மட்டும் பணியாற்றுகின்ற அரசாக மாறியிருப்பதற்கு, விவசாயிகளுக்கு எதிரான அரசாக இருப்பதற்கு இந்த அரசினுடைய கொள்கைகளை மக்கள் அவர்களுடைய கடிவாளம் போடுவதைப் போல கூட்டணி கட்சிக்காரர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். இதனுடைய விளைவாக 306 240 இடம் அவர்களுக்கு குறைந்திருக்கிறது. கூட்டணியோடு சேர்ந்து இப்பொழுது ஆட்சி அமைத்திருக்கிறார்கள். எதிர்க்கட்சிகள் பலமான எதிர்க்கட்சிகளாக இந்தியா கூட்டணி 240 பேரோடு வெற்றி பெற்று வந்திருக்கிறோம். எங்களை பொறுத்த மட்டிலே நாங்கள் சொல்லி மக்களிடம் சென்றதெல்லாம் உழைக்கின்ற மக்களுக்கு நியாயம் வேண்டும், பெண்களுக்கு நியாயம் வேண்டும், இளைஞர்களுக்கு நியாயம் வேண்டும், விவசாயிகளுக்கு நியாயம் வேண்டும், சிறு தொழிலுக்கு நியாயம் வேண்டும். இதை சொல்லித்தான் நான் 5 நியாயங்களை வைத்து ராகுல் காந்தி அவர்கள் சென்றோம். இந்த 2 கொள்கைகளுக்கும் வித்தியாசம் இருக்கின்றன. இவர்களை பொறுத்த மட்டிலே ஆட்சியிலே இருப்பதனுடைய விளைவாக இவர்கள் இந்த வெறுப்பு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பார்களா என்பதும், இப்படி ஜனநாயக விரோதத்துக்கு விரோதமாகவும் அரசியலமைப்புக்கு விரோதமாகவும் செயல்படுவதை நிறுத்துவார்களா என்பதையும் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஜனாதிபதி அவர்களுடைய உரைக்கு பின்னாலே நடக்கின்ற தீர்மானம் வெள்ளிக்கிழமை திரு ராகுல் காந்தி அவர்கள் பேசுவார். எதிர்க்கட்சி தலைவர் துவக்க உரையாற்றுவார். ராகுல் காந்தி அவர்கள் உரையாற்றுவார் வெள்ளிக்கிழமை. திங்கட்கிழமை பிரதமர் உரையாற்றுவார். இந்த உரையினுடைய ஜனாதிபதியினுடைய உரையின் அடிப்படையிலே எங்களை பொறுத்த மட்டிலே எதற்காக ராகுல் காந்தி அவர்கள் இந்த 2 ஒற்றுமை யாத்திரைகளையும் நடத்தினாரோ, நீதி யாத்திரையும் ஒற்றுமை யாத்திரையும் நடத்தினாரோ, அதற்காக தொடர்ந்து நாடாளுமன்றத்திலே வலியுறுத்துவோம். அதையே ராகுல் காந்தி அவர்களும் தொடர்ந்து வலியுறுத்தி பேசுவார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர் பேசக்கூடிய அது முதல் விஷயம், டிமாண்ட் பண்ணக்கூடிய முதல் விஷயமா எதுவாக இருக்கும் நீங்க யோசிக்கிறீங்க? ராகுல் காந்தி இன்று பேசியது அவரை பொறுத்த மட்டிலே அவர் சபாநாயகர் அவர்களிடம் பேசும் பொழுது நியாயத்தோடும் நீதியோடும் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை, இது 140 மக்களுடைய சபை, கோடி மக்களுடைய குரலாக இருக்கின்ற சபை, இங்கு ஒரு உறுப்பினராக இருந்தாலும் அவருக்கும் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் என்பதையும் தெரிவித்து சொன்னார். அவரை பொறுத்த மட்டிலே அவர் ஒரு ஜனநாயகவாதி. அவர் இன்று எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பேற்றதனுடைய பொறுப்பாக அவர் நீதியையும் நியாயத்தையும் பற்றித்தான் பேசுவார் என்பது என்னுடைய கருத்து. நன்றி சார்.